வணக்கம். தென்னிந்திய வரலாற்றிலேயே ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு சோழ பேரரசனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நெருப்பிலிருந்து மீண்டு வந்த கரிகாலனின் வியப்பூட்டும் கதை இது. யோசி பாருங்களேன், ஒரு மாபெரும் மன்னனுக்கு எப்படி கரிந்தகால்னு ஒரு பேர் வந்திருக்கும்? ரொம்ப மர்மமா இருக்குல்ல? வாங்க இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் நாம பயணிக்க போறோம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட பேருக்கு இரண்டு அர்த்தம் சொல்றாங்க. ஒன்னு அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை குறிக்குது, இன்னொன்னு ஒரு மாமன்னனோட வீரத்தை பறைசாற்றுது. இந்த இரண்டுமே அவரோட கதையோட பிரிக்க முடியாத அங்கங்கள். சரி, முதல்ல அவரோட அந்த நெருப்பாரான இளமை காலத்துக்கு போவோம். ஒரு மாவீரனோட பயணம் உண்மையிலே எப்படி தொடங்கியதுன்னு பார்க்கலாம். கரிகாலனோட அப்பா இறந்து உடனேயே சோழ நாட்டுல பெரிய அரசியல் குழப்பம் ஏற்படுது. சின்ன பையனா இருந்ததால அவரோட உரிமையை மதிக்காம அவரை நாட்டை விட்டே துரத்திடுறாங்க. இதுதான் சான்ஸ்னு எதிரிகள் அவரை பிடிச்சு சிறையிலையும் அடைச்சிடுறாங்க. இங்கதான் கதையோட திருப்பு முனையே நடக்குது. அவரை கொல்லணும்னு சிறைக்கே தீ வைக்கிறாங்க. ஆனா அந்த தீயிலேருந்து அவர் தப்பிச்சிடுறாரு. அந்த நெருப்பு அவரோட கால்ல ஒரு நிரந்தர வடுவை விட்டுட்டு போகுது. இந்த சம்பவம் தான் அவருக்கு கரிகாலன், அதாவது கரிந்த காலை உடையவன் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுக்குது. பண்டைய சங்க இலக்கியமான பட்டினப்பாலையில இதுக்கு ஒரு அருமையான உவமை இருக்கு. ஒரு கூண்டுல அடைக்கப்பட்ட இளம் புலிக்குட்டி எப்படி அந்த கூண்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வருமோ, அதே போல கரிகாலனும் தனக்கு முன்னால இருந்த தடைகளை உடைச்சுக்கிட்டு வெளியே வருவாருன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு அகதியா கைதியா இருந்த ஒருத்தர் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அரியணைக்கு ஒரு வலிமையான போட்டியாளரா மாறினார்? வாங்க கதையோட அந்த முக்கியமான கட்டத்தை பார்க்கலாம். வெண்ணிப்போர். இந்த ஒற்றை போர் அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. சிறையிலிருந்து தப்பிச்சு வந்த கையோட ஒரு பெரிய கூட்டணியை எதிர்த்து நின்னு ஜெயிச்சாரு. இந்த வெற்றிக்கு பிறகு கரிகாலனை சோழ மன்னர்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அவர் எதிர்கொண்ட சவால் எவ்வளோ பெரிதுன்னு தெரியுமா? சும்மா ஒருத்தரையோ ரெண்டு பேரையும் ஜெயிக்கல. தென்னிந்தியாவோட சக்தி வாய்ந்த பாண்டிய சேர மன்னர்கள், அதுபோக 11 குறுநில மன்னர்கள்னு மொத்தம் 13 ஆட்சியாளர்களோட கூட்டணியை ஒத்தாளா நின்னு ஜெயிச்சாரு. கரிகாலனோட வெற்றி எந்த அளவுக்கு எதிரிகளுக்கு பேரழிவா இருந்துச்சுன்னா, போர்க்களத்துல முதுகில் காயம் பட்டதை அவமானமா நினைச்ச சேர மன்னன் உண்ணா நோம்பு இருந்து தற்கொலையே செஞ்சுக்கிட்டாரு. இதுவே அந்த வெற்றியோட தீவிரத்தை நமக்கு உணர்த்தும். இப்போ கரிகாலன் தனக்கு கிடைச்ச இந்த அதிகாரத்தை வச்சு எப்படி தென்னிந்தியா முழுக்க, ஏன் அதுக்கும் அப்பாலும் தன்னோட ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினாருன்னு பார்க்கலாம். வெண்ணி போரோட கரிகாலன் நிக்கல. அவரோட வெற்றி பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. வாகை பரந்தலைங்கிற இடத்துல இன்னொரு பெரிய கூட்டணியை ஜெயிச்சாரு. தொண்டை நாடு, ஆந்திராவோட சில பகுதிகள்னு வரிசையா கைப்பற்றினாரு. ஏன் இலங்கை வரைக்கும் படையெடுத்து அந்த தீவு முழுசையும் ஜெயிச்சாருன்னு கூட சொல்லப்படுது. பட்டினப்பாலையிலிருந்து இந்த வரிகளை பாருங்க. கரிகாலனோட பேரை கேட்டாலே வடக்க இருந்தவங்களும் மேற்க இருந்தவங்களும் நடுங்குனாங்களாம். அவரோட கோப பார்வை பாண்டியனோட வலிமையையே குறைச்சுடுச்சான். இதுவே அவரோட ராணுவ புகழுக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, இதுவரைக்கும் கரிகாலனை ஒரு மாவீரனா பார்த்தோம். இப்போ அவரோட இன்னொரு பக்கத்தை பார்க்க போறோம். ஒரு கட்டமைப்பாளராக, ஒரு இன்ஜினியராக அவரோட மிகப்பெரிய சாதனை என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உண்மையை சொல்லணும்னா, கரிகாலனோட புகழ் வெறும் அழிவிலிருந்து வரல, ஆக்கத்திலிருந்து வந்துச்சு. போர்க்களத்துல ஜெயிச்சதை விட ஒரு பெரிய ஆற்றையே கல்லால அடக்குனது தான் அவரோட பேரை இன்னைக்கும் நிலைச்சு நிக்க வச்சிருக்கு. இதோ கல்லணையோட பிரம்மாண்டத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான நவீன டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல வெறும் செதுக்கப்படாத கற்களை வச்சு கட்டப்பட்ட இந்த அணை இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பொறியியல் அற்புதம். ஆனா இந்த மாபெரும் சாதனைக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. இலங்கையிலிருந்து போர்க்கைதிகளா கொண்டு வரப்பட்ட 12,000 பேர் இந்த அணையை கட்டும்படி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இது அந்த வெற்றியின் இன்னொரு முகத்தை காட்டுது. சரி, கரிகாலனின் மரணத்துக்கு பிறகும் அவரோட பேர் எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு கடைசியா பார்த்துடலாம். ராஜராஜ சோழன் காலத்து பிற்காலச் சோழர்கள்ல இருந்து ஆந்திராவை ஆண்ட காகதியர்கள் வரைக்கும் பல சக்தி வாய்ந்த வம்சங்கள் நாங்க கரிகாலனோட பரம்பரைன்னு பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. இதுவே அவரோட புகழ் எந்த அளவுக்கு பரவி இருந்துச்சுன்னு காட்டுது. அதாவது அவரோட பெயர் வெறும் ஒரு அரசரோட பேரா மட்டும் இல்ல, பின்னாடி வந்த பல ஆட்சியாளர்கள் தங்களோட அதிகாரத்தை நிலைநாட்டிக்க ஒரு அடித்தளமா, ஒரு அடையாளமா கரிகாலனோட பேரை பயன்படுத்தினாங்க. இப்போ நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஒரு தலைவரோட கதை 1000 வருஷம் கழிச்சும் பல பேரரசுகளுக்கு உத்வேகம் கொடுக்குதுன்னா, அப்போ எது நிஜமான வரலாறு, எது புராண கதை? அந்த கோடு உண்மையிலே எங்க இருக்கு? கரிகாலனோட கதை நிஜமான வரலாற்றுக்கும் அதை சுற்றி உருவாகிற கட்டுக்கதைகளுக்கும் இடையில இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த தொடர்பை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு.